السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في الفرقان الكريم وفي الفرقان المجيد: إن أول بيت وضع للناس للذي ببكة مبارك وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا. وقال النبينا صلى الله عليه وسلم: ومن حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் கேட்காமலேயே நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் மேலும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்மிகு உம்மத்திலே ஒரு அங்கத்தினராகவும் ஆக்கியருள் புரிந்தான். அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலேயும் நாம் அல்லாஹ்விற்கு இந்த விஷயத்திலே நாம் அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு முறையும் நாம் தன்னுடைய உரைகளை ஆரம்பிக்கும் போது கூறுகிறோம், யா அல்லாஹ் முஸ்லீமாக படைத்தாயே என்று. ஏன் ஒவ்வொரு முறையும் அதை நினைவு கூற வேண்டும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை வலியுறுத்துகிறானே, வதுகுருஹு கமா ஹதாக்கும். உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதன் காரணமாக அவரை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் இதனுடைய மகத்துவம் நமக்கு விளங்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாடி இருந்தால் அவனுக்கு எல்லா உரிமையும் உண்டு. இந்த மனிதன் படைக்கும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு தெரியாதா இந்த மனிதனை படைத்தால் அவன் பிறகு என்ன செய்வான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு தெரியாதா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நினைத்திருந்தால் அவனுடைய ஹாதி என்ற சிஃபத்திற்கு நம்மளை மதுஹராக்காமல் அவனுடைய முதல் என்ற சிஃபத்துக்கு நம்மை மதுஹராக ஆக்கியிருந்திருக்கலாம். அதற்கு எல்லா உரிமையும் அவனுக்கு உண்டு. எல்லா உரிமையும் அவன் சொந்தக்காரனான அந்த உரிமைகளுக்கு அவனுடைய இஷ்டம் அவ்வளவுதான் என்று நாம் சென்று விட்டு போயிட வேண்டும். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஹுவ அஅலமு பிக்கும் இதா அன்ஷாஅக்கும் மினல் அர்த். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய செயல்களை இப்போது நாம் செய்யும் போது பார்த்து அறிந்து கொள்வதில்லை. நான் இந்த பாவியாகிறவன் என்று உனக்கே தகுதி கிடையாது, நீ நின்று 4 பேருக்கு முன்னாடி பேசுற அப்படின்றத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நொடி அல்லாஹ் பார்த்து தெரிந்து கொள்வதில்லை. அவன் அறிந்திருக்கிறான். எப்போது? ஹுவ அஅலமு பிக்கும் இதா அன்ஷாஅக்கும் மினல் அர்த். இந்த பூமியில நீங்க முளைக்கும் போது அல்லாஹ்வுக்கு உங்களை பத்தி தெரியும். இந்த பூமியிலே உங்களை நிலைநாட்டும் போது, உங்களை உண்டாக்கும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களை அறிகிறான், மிக அறிகிறான். வைதா அஜின்னத்துன் ஃபி புத்தூனி உம்மஹாத்திக்கும். இன்னும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகமாக சொல்கிறான், உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளிலே நீங்கள் ஒரு சிசு கட்டியாக ரத்த கட்டியாக இருக்கும் போதே அவன் உங்களை அறிந்திருக்கிறான். ஃபாதுசக்கும் அன்ஃபுசக்கும். நீங்க உங்களே நல்லவன்னு சொல்லிக்காதீங்க, நீங்கள் நல்லவர் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். ஹுவ அஅலமு லிமன் இத்தகா. யார்கள் தக்வா உடையவர்கள் என்று அல்லாஹ் அவன் அறிகிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த இஸ்லாம் இல்லை என்று சொன்னால் இன்று நாம் பேசக்கூடிய எந்த தலைப்பும் நமக்கு கிடையாது. எனவே நாம் அதிகமாக இதற்கு நினைவு கூறுவதற்காக கடமைப்பட்டுள்ளோம் நண்பர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரிபூர்ணமாக நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. அதேபோல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை அவன் எதையெல்லாம் அவன் ஏவினானோ அதையெல்லாம் அவனுக்கு பிடித்தமான செயல்கள் என்பதை நாம் அறிவோம். அது குறிப்பாக இந்த ஹஜ்ஜை நாம் அறிவோம். அது ஹஜ்ஜுடைய சிறப்புகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ் செய்வதை பற்றி சொல்லும்போது, ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் வ மகாமு இப்ராஹிம். அந்த மக்காவிலே பல ஆயத்துகள் இருக்கின்றது, பல அடையாளங்கள், பல அத்தாட்சிகள் இருக்கின்றது. இந்த மாதிரி மகாம் இப்ராஹிம் இருக்கின்றது. வமன் தஹலஹு கான ஆமினா. யார் நுழைந்து விடுகிறாரோ அவர் அச்சம் திருந்தவராக ஆகிவிடுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ்விற்காக வேண்டி மனிதர்கள் மீது கடமை. யார் பாதையில் சக்தி பெறுகிறார்களோ அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ் செய்வார்கள் கடமை என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நண்பர்களே, இந்த ஹஜ்ஜை நாம் எவ்வாறு விளங்க வேண்டும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜின் மூலமாக நம்ம ஆகிரத்துடைய நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம் என்பதாக நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம்.
ஹஜ்ஜி செய்தால் நன்மை கிடைக்கின்றது, அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், நாளை சொர்க்கம் சென்று விடலாம், அல்லாஹ்வுடைய வஜ்ஹுல்லா அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்த்து விடலாம் என்பதாக ஆகிரத்திற்காக மட்டும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த செயலை நாம் செய்வதற்கு காரணம் ஆகிரத்துடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது பல இடங்களில் ஹஜ்ஜை பற்றி கூறுகிறான். அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் இருக்கிறதே, அந்த ஹஜ்ஜுக்குரிய குறிப்பிட்ட காலங்கள் இருக்கின்றது, குறிப்பிட்ட காலங்கள் இருக்கிறது. எவ்வாறு செய்ய வேண்டும், அப்படி செய்யும் ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஒரு ஹஜ்ஜிலே ஒருவன் சண்டை போடுவதோ, பொய் பேசுவதோ, வீணாக சச்சரவு செய்வதோ ஒருவன் செய்யக்கூடாது. வமா தஃஅலு மின் கைரி யஅலமுல்லாஹ். நீங்கள் எதை செய்தாலும் அவன் அதை அறிகின்றான். வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி தன்னை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், தன்னை தயார் செய்து கொள்ளுங்கள். அந்த ஹஜ்ஜுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுகிறான். நீ அவ்வாறு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பொருட்களில் மிக சிறந்தது தெரியுமா? தக்வா என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டும் போது ஃபைதா அஃபல்து மின் அரஃபாத்தின் ஃபذ்குருல்லாஹ இன்னல் மஷாரில் ஹராம் வலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضلا மின் ரப்பிக்கும். நீங்கள் ஹஜ் செய்யும் போது அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருளை நீங்கள் வியாபாரமாக நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு குற்றமாகாது. ஃபைதா அஃபல்து மின் அரஃபாத்தின் ஃபذ்குருல்லாஹ இன்னல் மஷாரில் ஹராம். நீங்க அரஃபாவிலிருந்து நீங்கள் திரும்புகிறீர்கள், எங்க முஸ்தலிஃபா பக்கம் நீங்கள் திரும்புகிறீர்கள், மஷ்ஆரில் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்தலிஃபாவின் பக்கம் நீங்கள் திரும்புகிறீர்கள் என்று சொன்னால் அங்கே நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். வத்கூகமா ஹதாக்கும். உங்களுக்கு நேர்வழி காட்டினானே, அதற்காக வேண்டி நீங்கள் அவனுக்கு நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டிவிட்டு வைன் குன்தும் மின் கப்லிஹி லமின ضالين. நீங்கள் முன்னால் வழிகேட்டில் உள்ளவர்களாக இருந்தீர்கள், அதற்காக உங்களுக்கு நேர்வழி கொடுத்தானா இல்லையா, அதற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி நினைவு கூறுங்கள் அவனை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுகிறான். இது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜை பற்றி விவரித்துக் கொண்டே வருகிறான். வரும் சமயத்தில் நடுவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்திற்கு முன்னால் சென்ற அனைத்து ஆயத்துகளும் ஹஜ்ஜை பற்றி எப்படி செய்ய வேண்டும், ஒரு ஹஜ்ஜை எப்படி கடமை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுகிறான். இப்போ நான் சொல்ல போகின்ற ஆயத்துக்கு பிறகும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஹஜ்ஜை பற்றி சொல்லுகிறான். அதற்கு நடுவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லும் போது வமினன் நாஸி மன் யகூலு ரப்பனா ஆத்தினா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். இந்த மனிதர்கள் இப்படி சொல்றாங்களா இல்லையா, எல்லாம் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து விடியா அல்ல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அனைத்தையும் எனக்கு கொடுத்து விடு என்று சொல்கிறாரா இல்லையா. வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். அவர்களுக்கு ஆখিরাத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு பாக்கியமும் கிடையாது. வமின்ஹும் மன் யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். ஒவ்வொரு துஆவிலும் ஓதுகின்றோமே, இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான். யார் மனிதர் அவர்களிடம் இவ்வாறு துஆ செய்கிறார்களோ, இவ்வாறு கேட்கிறார்களோ, உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு. அவர்கள் சம்பாதித்த ஒன்றிலிருந்து அவர்களுக்கு தான் பாக்கியம் இருக்கின்றது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ஜில் வைத்து நாம் எதை பெற்றுக் கொள்கிறோம்? உலகத்துடைய நிலவையும் ஒரு மனிதன் பெற்றுக் கொள்கிறான், ஆখিরাத்துடைய நிலவையும் ஒரு மனிதன் பெற்றுக் கொள்கிறான். எதன் மூலியமாக? ஹஜ்ஜின் மூலியமாக ஒரு மனிதன் பெற்றுக் கொள்கிறான். நண்பர்களே, ஹஜ் என்பது ஆখিরাத்துக்கு மட்டுமானது கிடையாது. எதுவெல்லாம் அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று ஏவுகிறானோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆখিরাத்தில் அவனுக்கு கை கொடுத்து விட்டு உலகத்தில் அவனை வழிகேட்டில் விட்டு வருவதற்கு கிடையாது. சதா அவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவன் அடிமையாகி விட்டால், அல்லாஹ்வுடைய அஸ்லாம் என்றால் பணிந்து விடுவது, தன்னுடைய அனைத்து வெறுப்புகள் எல்லாம் ஒதுக்கி விட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் பணிந்து விட்டால் இந்த உலகத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய பொறுப்பில் எடுத்துக் கொள்கிறான், அவனுடைய ஆখিরাத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொறுப்பில் எடுத்துக் கொள்கிறான். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. வ அன்னல் ஹஜ்ஜ யுக்ஃபரு, வ அன்னல் ஹஜ் நிச்சயமாக அந்த ஹஜ் இருக்கின்றது, யஹ்திமு மா கான கப்லஹு, நிச்சயமாக அந்த ஹஜ்ஜிற்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, எந்த அமல் மிக சிறந்தது யா ரசூலல்லாஹ்? ஐயுல் அமலி அஃதல், இந்த அமல் மிகச் சிறந்தது யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல் ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஈமான் கொள்வது என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சும்ம ஹாதா, பிறகு என்ன ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பிறகு கேட்கிறார்கள், சும்ம ஹாதா, பிறகு என்ன ரசூலுல்லாஹ் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஹஜ்ஜுன் மப்ரூரன், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நண்பர்களே, ஹஜ் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும், அதை கொண்டு ஒரு மனிதன் தக்வா உடையவனாக ஆக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள், மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபஸ் வலம் யஃப்ஸக் கான ரஜஅக யௌமி வலதத்துஹு உம்முஹு. எவன் ஒரு ஹஜ் செய்கிறான், அவன் எந்த ஒரு சண்டை சச்சரவும் செய்வது கிடையாது, எந்த ஒரு பாவம் செய்யாத நிலையில் ஒரு ஹஜ் செய்து விட்டால் அவன் அன்று பிறந்த பாலகனை போன்று, இன்னொரு ஹதீஸ் சொன்னேனா இல்லையா, அனைத்து பாவங்களையும் ஹஜ் மன்னித்து விடுகின்றது.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அஸ்பாப் என்ற உலகத்திலே வைத்து அதை ஒரு காரணமாக வைத்து அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழித்து விடுகிறான். அதன் காரணமாக அவருடைய அந்த பிறந்த பாலகரை போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர் அழித்து விடுகிறான் என்பதாக ஹதீஸில் வருகிறது நண்பர்களே. எனவே அதிகமாக ஹஜ் செய்து தன்படி வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழ்க்கை முழுவதும் அதிகமாக ஹஜ் செய்கிற பாக்கியத்தையும் நம் மூலமாக பிறருக்கும் அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.